அடுத்து பாருங்க தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் நம்ம இந்தியாவோட அமைவிடம் மற்றும் இயற்கை பிரிவுகள் பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து மேற்கு கடற்கரை சமவெளிகள் பார்த்திருப்போம். அப்ப மேற்கு கடற்கரை சமவெளியில வந்து 3 பகுதியா பிரிச்சிருப்போம். ஒண்ணு வந்து வடபகுதி. வடபகுதி பேர் என்ன அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லுவோம். மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென் பகுதி வந்து மலபார் கடற்கரை அப்படின்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல இந்த தென்மேற்கு பருவக்காற்று எங்க உருவாகிறது அப்படின்னா இந்த வடபகுதி கொங்கண கடற்பகுதியில உருவாகி வடக்கு நோக்கி போகுது. வடக்கு நோக்கி போய் இங்க என்ன மலை இருக்குன்னா இமயமலையால் தடுக்கப்பட்டு இக்காற்றானது வட இந்தியா முழுவதும் மழைப்பொழிவை தருகிறது. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 75%. இது இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் மழைப்பொழிவை தருகிறது 75%. அதான் என்ன சொல்றாங்கன்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அதை பத்தி பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் தென் பகுதியில் தொடங்கி ஜூன் 2வது வாரத்தில் கொங்கண கடற்கரை பகுதிக்கு வருகிறது. பின்னர் ஜூலை 15ஆம் நாள் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் முன்னேறுகிறது. அப்ப கொங்கண கடற்கரை பகுதியில தான் வந்து ஆரம்பிக்குது. இந்த காலத்துல எல் நின்போ அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து பசிபிக் பெருங்கடல் ஏற்படுது. எல் நின்போ அப்படின்னா தமிழ்ல குழந்தை இயேசு நிகழ்வு அப்படின்னு சொல்றோம். இக்காற்று இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் 75% மழைப்பொழிவை தருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு பகுதியில் மோதி பலத்த மழையை தருகிறது. இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் மழைப்பொழிவை தருகிறது. அதுதான் பார்த்தோம். இது போக மியான்மர் பகுதியில நம்ம பார்த்திருப்போம். இமயமலைகள்ல பூர்வாஞ்சல் குன்றுகள் நம்ம பார்த்திருப்போம். அதுல வந்து என்னென்ன முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்குன்னா காசி, காரோ, ஜெயந்தியா, நாகா, மிக்கீர் அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதுலயும் வந்து மலை குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயா மௌசின்ராம்ல மழைப்பொழிவை வந்து தருது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்தியாவில் அதிக மழை பெறும் இடம் எதுனா மேகாலயா மௌசின்ராம். எதனால அப்படின்னா மியான்மர்ல இருக்க மலை குன்றுகள்ல மோதி மேகாலயால மௌசின்ராம் 1141 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை வந்து தருது. அப்ப இந்தியாவுல காடுகள் குறைவா உள்ள மாநிலம் மேகாலயா தான். அப்ப எதனால மழை அதிகமா பெய்யுதுன்னா இந்த காரணம் தான். அப்ப மியான்மர்ல இருக்க காசி, காரோ, ஜெயந்தியா, நாகா, மிக்கீர் அந்த குன்றுகள்ல மோதி மேகாலயால அதிக மழைப்பொழிவை வந்து தருது. சரிங்களா? ஓகே, மௌசின்ராம் 1141 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று இப்ப மேகாலயால அதிக மழைப்பொழிவை கொடுத்துட்டு வங்காள விரிகுடா கடல் பகுதியை நோக்கி வந்து வீசும் காற்று. வங்காள விரிகுடா கடல் பகுதியை நோக்கி வந்து காற்று வந்து வீசும். அங்க காற்று உங்களுக்கு தெரியும், காற்று கடல் பகுதி போனா ரிவர்ஸ்ல சுத்துற மாதிரி இருக்கும். கொரியாலிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு தெற்கு நோக்கி காற்று வந்து வீசும். வடகிழக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி காற்று வீசப்படுகிறது. தென்னிந்தியா முழுவதும் 35% மழைப்பொழிவை தருகிறது. மேகாலயா பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா கடலை நோக்கி வீசுகிறது. கொரியாலிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு தென்னிந்தியாவில் வந்து 35% மழைப்பொழிவை தருகிறது. அதுதான் வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்றோம். ஓகே, பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் நிலப்பகுதியிலிருந்து வங்காள விரிகுடா பகுதியை நோக்கி வீசுகிறது. கொரியாலிஸ் விசை காரணமாக நம்ம பார்த்தோம். கொரியாலிஸ் விசை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லணும். சொல்றேன், காஸ்பாட் குஸ்டவ் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு. காஸ்பாட் குஸ்டவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. கொரியாலிஸ் விசை காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது. எந்த திசையிற்கு? தெற்கு நோக்கி வீசுகிறது. இதை வந்து கேரளா, ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு பகுதியில மழைப்பொழிவை தருகிறது. எத்தனை சதவீதம் அப்படின்னா 35% மழைப்பொழிவை தருகிறது. சரிங்களா? இந்த காலத்துல தமிழ்நாட்டுல வந்து புயல் வருது அப்படின்னு சொல்றோம். புயல் தமிழ்நாடு மழைப்பொழிவு. கடைசியா வந்து 2023ஆம் ஆண்டுல வந்து முக்கியமா ஒரு புயல் வந்திருக்கும். என்ன புயல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மிக்ஜாம்ன்ற புயல். மியான்மர் வந்து பேர் வச்சிருப்பாங்க. இப்ப வடகிழக்கு பருவக்காற்று காலத்துல தமிழ்நாட்டுல புயல் வரும். இந்த புயலுக்கு பெயர் வலிக்கும் வழக்கம் எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்கன்னா 2000 கொண்டு வந்திருப்பாங்க. 2004 இருந்து பேர் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. 2000 கொண்டு வந்து 2004 இருந்து பேர் வைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப சார்க் அமைப்புல இருக்க ஸ்டார்டிங்ல
சார்க் அமைப்பில் இருக்க 8 நாடுகள் 8 பேரை வந்து பரிந்துரை பண்ணிருப்பாங்க. மொத்தம் 64 பெயர்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து லாஸ்டா வந்து ஜெட் காற்று. நம்ம முன்னாடியே பார்த்தோம், நம்ம வளிமண்டலத்தில் உயர் அடுக்கில் குறுகிய பகுதிகளில் வேகமாக வீசக்கூடிய காற்றுகள் வந்து ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்லலாம். இது அந்த 5மே வந்து வானிலை மற்றும் காலநிலையை பாதிக்கும் முக்கிய காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இந்தியாவின் இயற்கை தாவரங்கள், அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஓகே, நம்ம காடுகள் தினம் அப்படின்னு எப்ப பார்த்தோம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. காடுகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. காடுகள் பாதுகாப்பு சட்டம் 1980 கொண்டு வந்திருப்பாங்க. இதே இந்தியாவுல அதிக அளவு பரப்பளவில் அதிக அளவு காடுகளை கொண்ட மாநிலம் எதுனா ஆந்திர பிரதேஷ். அதே மாதிரி குறைவான காடுகளை கொண்ட மாநிலம் மேகாலயா. இதே தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா அதிக அளவு காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து ஈரோடு. புதுசா வந்து மாத்திட்டாங்க, ஈரோடு. கம்மியா இருக்கிறது ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, அயன மண்டல பசுமை மாறா காடுகள். இதோட சராசரி மழைப்பொழிவு பார்த்தோம் அப்படின்னா 200 சென்டிமீட்டர். 200 சென்டிமீட்டர். வெப்பநிலை வந்து 22 டிகிரி செல்சியஸ். இதற்கான ஈரப்பதம் வந்து 70%. எந்தெந்த இடத்துலலாம் இந்த அயன மண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படுது அப்படின்னா அஸ்ஸாம், மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா மற்றும் மிசோரம். இதில் காணப்படும் முக்கிய மரங்கள் ரப்பர், எபோனி, ரோஸ் மரம், சின்கோனா மற்றும் சிடார். இதெல்லாம் வந்து அயன மண்டல பசுமை மாறா காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் சொல்றோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அயன மண்டல இலையுதிர் காடுகள். அயன மண்டல இலையுதிர் காடுகள். அயன மண்டல இலையுதிர் காடுகள். சாரி, அடுத்து பாருங்க, அயன மண்டல இலையுதிர் காடுகள். இதோட சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 to 200 சென்டிமீட்டர். இதற்கான வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் வந்து 60%. ஈரப்பதம் 60%. இதுக்கான முக்கிய மரங்கள் என்னென்ன மரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தேக்கு மற்றும் சால். இது காணப்படும் முக்கிய மரங்கள். பொருளாதாரமான முக்கிய மரங்கள் பார்த்தோம்னா சந்தனம், மாகு, பலா மற்றும் மூங்கில். மூங்கில் பச்சை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சை தங்கம் என்று அழைக்கப்படுவது மூங்கில சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் தயாரிப்புக்கு வந்து இந்த மரங்கள்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து அயன மண்டல வறண்ட காடுகள். அயன மண்டல வறண்ட காடுகள். இதுக்கு சராசரியான மழைப்பொழிவு எவ்வளவு அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர். இது எந்தெந்த மாநிலத்துல அயன மண்டல வறண்ட காடுகள் காணப்படும் அப்படின்னா மத்திய பிரதேசம் மற்றும் கர்நாடகா. மத்திய பிரதேசம், கர்நாடகா. அதே மாதிரி முக்கிய மரங்கள் அயன மண்டல வறண்ட காடுகளில் காணப்படும் முக்கிய மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூ மரம் மற்றும் கருவேலம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், ஆலமரம் இந்தியாவோட தேசிய மரமா வந்து கொண்டாடுறாங்க. இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னா ஹெமிட்ராக்கஸ் எலோகரையஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப அயன மண்டல வறண்ட காடுகளுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்றோம். அயன மண்டல வறண்ட காடுகளுக்கு இன்னொரு பேரு முட்புதர் காடுகள். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து இமயமலை காடுகள். இமயமலை காடுகள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அல்பைன் காடுகள். இமயமலையில் 2400 மீட்டருக்கு மேல் உயரமான காடுகள் அல்பைன் காடுகள் என்று அழைக்கப்படுகிறது. இதே மாதிரி ஊசியிலை மரங்கள் அதிக அளவு கொண்டுள்ளது. கிழக்கு இமயமலை, அதாவது பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவோம். பூர்வாஞ்சல் குன்றுகள். இப்ப கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள்ல அதிக அளவு காணப்படுது மலைகள். முக்கிய மரங்கள் பார்த்தோம்னா சில்வர், பீர்,
பைன் மற்றும் ஜூனிஃபர் அதெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து அலையாத்தி காடுகள். டெல்டாக்கள் கலிமுக பகுதிகளில் காணப்படுகிறது. அப்ப டெல்டாக்கள்னா என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். டெல்டா என்பது கிரேக்க மொழி சொல். டெல்டா என்பது கிரேக்க மொழி சொல். அப்ப ஆறுகள் கடலை சந்திக்கும் இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா டெல்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆறுகள் கடலை சந்திக்கும் இடத்துக்கு பேரு டெல்டா, கிரேக்க மொழி சொல்ல சொல்றாங்க. அப்ப டெல்டாவோட உயர்நில பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே டெல்டா பகுதியின் தாழ்நிலை பகுதி பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. உயர்நில பகுதி சார்ஸ், தாழ்நிலை பகுதி பில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கங்கை, பிரம்மபுத்திரா உலகின் மிக பெரிய சதுப்பு நில காடுகளே கொண்டது அப்படின்னு சொல்றோம். கங்கை, பிரம்மபுத்திரா. இதில் டெல்டா காடுகள் நம்ம பார்த்தோம்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஓத அலை காடுகள் மற்றும் மாங்க்ரோவ் காடுகள் அப்படின்னு சொல்றோம். இது இந்தியாவில் அதிக அளவு எங்க காணப்படுதுன்னா உங்களுக்கு தெரியும், சுந்தர்பன் டெல்டா, மேற்கு வங்கம். சுந்தர்பன் டெல்டா, மேற்கு வங்கம். இந்தியாவில் அதிக அளவு ஓத அலை காடுகள் காணப்படுது. இதே வந்து நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னா கடலூர், பிச்சாவரம். கடலூர், பிச்சாவரம் நம்ம தமிழ்நாட்டுல. அடுத்து பாருங்க. அடுத்து வந்து உயிர்கோள காப்பகங்கள். அடுத்து உயிர்கோள காப்பகங்கள். இந்தியாவில் வந்து 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இதுல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 11. இப்ப லாஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து 12வது உயிர்கோள காப்பகமா பன்னா உயிர்கோள காப்பகம் மத்திய பிரதேஷ் அதை வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் அப்படின்னா என்னன்னா நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் உயிர்கோள காப்பகங்கள். சரிங்களா? இப்போ உயிர்கோள காப்பகங்கள் மொத்தம் எண்ணிக்கை என்ன அப்படின்னா மொத்தம் 18 இருக்கு. இதுல யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது 11. கரண்ட் அஃபேர்ஸ்ல 12வது உயிர்கோள காப்பகமா பன்னா, மத்திய பிரதேஷ் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த உயிர்கோள காப்பகத்துல அங்கீகரிச்ச அமைப்பு யுனெஸ்கோவை சொல்றோம். சரிங்களா? யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1945 நவம்பர் 16 ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ். பாரிஸ், பிரான்ஸ். இந்த பிரான்ஸோட அதிபர் பேர் தான் உங்களுக்கு தெரியும், இமானுவேல் மேக்ரான். இமானுவேல் மேக்ரான். அவங்க தான் 2024 ஆண்டிற்கான குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர். குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி 33வது ஒலிம்பிக் போட்டி 2024 எங்க நடக்க போகுதுன்னா பாரிஸ், பிரான்ஸ். 33வது ஒலிம்பிக் போட்டி ஒலிம்பிக் தினம் ஜூன் 23 ஸ்டார்ட் பண்றாங்க. எங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ்ல 33வது விளையாட்டு போட்டி. 33 விளையாட்டுகள் இருக்கு. சரிங்களா? ஒலிம்பிக் போட்டி. ஓகே. அடுத்து இதோட தலைவர், யுனெஸ்கோவோட தலைவர் பார்த்தோம்னா ஆண்ட்ரே அசாலே. யுனெஸ்கோ அமைப்பின் தலைவர் ஆண்ட்ரே அசாலே. அடுத்து பாருங்க. ஆக உயிர்கோள காப்பகங்கள் அது எந்த மாநிலத்தில் இருக்க பத்தி பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க. உயிர்கோள காப்பகம் அதுக்கான மாநிலம். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. அச்சனமர்க், அமர்கண்டக் மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர். அகத்தியர் மலை எங்க இருக்குன்னா கேரளா, தமிழ்நாடு ரெண்டுமே சொல்றாங்க. கேரளா. திப்ரு செய்கோவா உயிர்கோள காப்பகம் அசாம். திஹேங் திபங் உயிர்கோள காப்பகம் அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல் பிரதேசம். இதே இந்தியாவோட அமைவிடம் பார்க்கும்போது அருணாச்சல் பிரதேசத்துல என்ன கணவாய் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. அடுத்து பாருங்க. பெரிய நிக்கோபார், அந்தமான். மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு. கட்ச் குஜராத். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். கஞ்சன்ஜங்கா உயிர்கோள காப்பகம் சிக்கிம். ஓகே. அடுத்து பாருங்க. அடுத்து மானாஸ் உயிர்கோள காப்பகம் அஸ்ஸாம். நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உத்தரகாண்ட். நீலகிரி உயிர்கோள காப்பகம் தமிழ்நாடு. நாக்ரக் மேகாலயா. பச்சமாரி மத்திய பிரதேசம். பன்னா மத்திய பிரதேசம். சிம்லிபால் ஒடிசா. சுந்தரவனம் மேற்கு வங்கம்.
குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேசம், கடைசியா வந்து சேஷாசலம் குன்றுகள் ஆந்திர பிரதேசம். இப்ப இந்தியாவில மொத்தம் 18 உயிர்கோள காப்பகம் இருக்கு. கொஸ்டின் கண்டிப்பா அதெல்லாம் வரும். உயிர்கோள காப்பகங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கு அதை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது எது, யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்படாத உயிர்கோள காப்பகம் எது, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வன உயிரினங்கள். வன உயிரினங்கள் 1952ஆம் ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. 1972ல வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் மார்ச் 3 வனவிலங்குகள் தினமா வந்து கொண்டாடுறாங்க. வனவிலங்குகள் தினம் மார்ச் 3 வந்து கொண்டாடுறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எத்தனை தேசிய பூங்கா? 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. இது போக நம்ம முக்கியமான சட்டங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1992 யானை பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி யானை வந்து இந்தியாவோட பாரம்பரிய விலங்கா 2010 வந்து அங்கீகாரம் பண்ணியிருப்பாங்க. 1999 கடல் ஆமை பாதுகாப்பு சட்டம், 2020 வந்து ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம், 1976 வந்து முதலைகள் பாதுகாப்பு சட்டம், 63 வந்து மயில், 73 வந்து புலி. இதெல்லாம் வந்துட்டு தேசிய சின்னமா அங்கீகரிச்சிருப்பாங்க. பாதுகாப்பு சட்டமா அப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்ப முக்கியமான தேசிய பூங்காக்களுக்கு முன்னாடி எக்ஸாம்ல என்னென்ன தேசிய பூங்காக்கள் கேட்டாங்க அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க. பால் பாக்ராம் தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயா. பந்திப்பூர் தேசிய பூங்கா கர்நாடகா. பன்னா, சாத்புரா மற்றும் கன்கா மூணுமே வந்து மத்திய பிரதேசம். ஜாகிரபில மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பன்னா, சாத்புரா, கன்கா எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம். சொல்லுங்க. அடுத்து பாருங்க. பிதர்கனிகா தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசா. வெளிமான் தேசிய பூங்கா குஜராத். கிர் தேசிய பூங்கா அதுவும் வந்து குஜராத்ல தான் இருக்கு. அடுத்து சண்டோலி தேசிய பூங்கா மகாராஷ்டிரா. ராஜாஜி, ஜிம் கார்பெட், கங்கோத்ரி மற்றும் நந்தாதேவி இந்த நாலுமே வந்து உத்தரகாண்ட்ல இருக்கு. சரிங்களா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா 1936ல கொண்டு வந்திருப்பாங்க. உத்தரகாண்ட்ல 1936ல. ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து டாச்சிகம் தேசிய பூங்கா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ரன்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். துத்வா தேசிய பூங்கா உத்தரப்பிரதேஷ். வால்மீகி தேசிய பூங்கா பீகார். இந்திராவதி தேசிய பூங்கா சத்தீஸ்கர். முக்கூர்த்தி மற்றும் முதுமலை தேசிய பூங்கா தமிழ்நாடு. கடைசியா பெரியார் தேசிய பூங்கா கேரளால இருக்கு. முக்கியமான ஒரு 20 தேசிய பூங்காக்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே, நம்ம இதை மட்டும் நீங்க ஜாகிரபிக்கு இதை மட்டும் நீங்க படிங்க. இன்னொரு 2-3 வீடியோல வந்துட்டு ஜாகிரபி பிடிச்சிட்டு அடுத்த ஒரு 200 கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.